ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஃபைனலா எனக்கு ரொம்ப நாள் எனக்குள்ள இருந்த ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது. அது என்னடா கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை விட எங்க வீட்டுல இந்த அம்மா, பெரியம்மா, உடவர் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஸோ அவங்க எல்லாருமே இந்த அஜினோமோட்டோ அப்படின்ற பேரை கேட்டாலே வந்துட்டு அலறுவாங்க. அது ரொம்ப கெடுதல், அது சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா, அது உடம்புல என்னென்ன பிரச்சனைலாம் கொண்டு வரும் தெரியுமா, அது எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் வச்சு தயாரிக்கிறாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுவாங்க. எதாச்சியா போயிட்டு சரி அஜினோமோட்டோ அது சாப்பிட்டா என்ன ஆகும், என்னென்ன கெமிக்கல்லாம் தயாரிக்கிறாங்க, உடம்புல என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிலே வரல. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே அலசி ஆராய்ஞ்சு இந்த அஜினோமோட்டோ அப்படின்ற ஒரு கம்பெனி தான் அது பேரு. ஸோ அதுக்குள்ள இருக்கிற மூலப்பொருள் அது பேர் வந்துட்டு மோனோசோடியம் குளுட்டமேட். நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அது நல்லதா கெட்டதா, அது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் முன்னாடியே ஒரு ஹிண்டாக சொல்லணும்னா, நம்ம பயப்படுற அளவுக்கு அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு என்னது விஷம்லாம் கிடையாது. ஸோ அது என்னன்ற வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அஜினோமோட்டோ ஏகேஏ மோனோசோடியம் குளுட்டமேட். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? இந்த அஜினோமோட்டோ அல்லது மோனோசோடியம் குளுட்டமேட் நம்ம வந்து எம்எஸ்ஜின்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த எம்எஸ்ஜி அப்படின்றது ரொம்ப வருடங்களாகவே நம்மளோடன்றத விட ஒரு உலகத்துல அவங்க ஃபுட்ஸோட ஒரு அங்கமாவே வந்துட்டு வகிச்சுட்டு தான் வருது. ஸோ மக்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த எம்எஸ்ஜியை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பொருட்களில் போட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதையுமே வந்து உமாமின்னு சொல்லிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், அதுக்குன்னு ஒரு காலம்லாம் கொடுத்து இது வந்து உமாமி டேஸ்டிங்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ட்ரீட்லாம் பண்ணிட்டு இருந்த காலம் வந்து இருந்துச்சு. ஸோ எப்படா இந்த எம்எஸ்சின்றது வந்துட்டு வில்லனா மாறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1968 வாக்கில் ராபர்ட் ஹோமேன் குவாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்துட்டு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நூடுல்ஸோ மேகியோ ஏதோ ஒரு சைனீஸ் டிஷ் ஒன்று சாப்பிட்ற அப்படி. ஸோ சைனீஸ்னா வந்து பேசிக்காக அதில் அந்த எம்எஸ்சி எல்லாம் சேர்த்துருப்பாங்க இல்லைங்களா, நம்ம அஜினோமோட்டோன்னு சொல்லி பழகிருப்போம். ஸோ அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ராபர்ட் தலைவருக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பு அன்ஈஸியா இருந்திருக்குது, உடம்பு என்னமோ பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி இருந்திருக்குது. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தலைவன் சும்மா இருக்காம என்ன பண்ணாருன்னா, ஒரு மெடிக்கல் ஜேர்னலுக்கு இந்த மாதிரி நான் சாப்பிட்டேன் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல, எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் தலைவலிக்கிற மாதிரி என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ அவங்க யூஸ் பண்ற அந்த எம்எஸ்ஜி மோனோசோடியம் குளுட்டமேட் அதுல தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு கெடுதலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னலுக்கு வந்துட்டு ஒரு அமுச்சு விட்டுறா அப்படி. இது அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி ஒருத்தவங்க சொல்லும் போது அப்படியே பெருசாயிட்டே வரும்ல. ஸோ அந்த மாதிரி இவர் சொன்னதை அப்படியே பரவ கடைசியில இந்த எம்எஸ்ஜி மோனோசோடியம் குளுட்டமேட்ன்றது ரொம்ப கெடுதல், இதை சாப்பிட்டாலே வந்துட்டு அவ்வளவுதான் போய் சேர வேண்டியதான்னு சொல்லிட்டு காது வச்சு மூக்கு வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கதை ஒன்று கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது யூஎஸ் அமெரிக்கா மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாவே, குறிப்பாக ஏசியன் ஃபுட்டே வந்துட்டு ஒரு மாதிரி விஷம்ன்ற அளவுக்கு வந்துட்டு எல்லாம் நேரம் போயிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்க ஆரம்பிச்சது இந்த அஜினோமோட்டோ அல்லது எம்எஸ்சியோடைய பயம். ஸோ அங்கிருந்து இது கெடுதல், சாப்பிட்ட அந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உலகம் ஃபுல்லா ஒரு ப்ரொபகேண்டா மாதிரி வந்துட்டு பண்ணி வச்சாச்சு. சரி, ஓகே. இப்போ நிஜமாவே இந்த மோனோசோடியம் குளுட்டமேட்னா என்னன்றது வந்துட்டு பார்க்கலாம். பேர்லயே இருக்கு, சோடியம் குளுட்டமேட் இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு கலவை தான் மோனோசோடியம் குளுட்டமேட் எம்எஸ்ஜி. சோடியம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும், காமனான ஒரு கெமிக்கல்னு வச்சுக்கலாம். அது வந்து உப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு காமனாக யூஸ் பண்ற ஒரு இதுதான் வந்து சோடியம். இந்த குளுட்டமேட் அப்படின்றதுமே வந்துட்டு நம்ம உடம்புலயே வந்துட்டு இருக்கிற ஒரு அமினோ ஆசிட். இது பாத்தீங்கன்னா வந்துட்டு குறிப்பாக இந்த டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நம்ம மசிலை வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்றதுல, மசிலை பாத்துக்கிறதுல வந்துட்டு ஒரு ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், ஸோ இதுக்குமே இந்த குளுட்டமேட்ன்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமினோ ஆசிடா வந்துட்டு கன்சிடர் பண்றாங்க. இன்ஃபேக்ட் பிரெயின்லயுமே சில பல தகவல்களை ப்ராசஸ் பண்றதுக்கும் வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணதாகவும் சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குளுட்டமேட் ஏன்டா கெடுதல்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்கன்றது புரியல. இன்ஃபேக்ட் இன்னும் டீட்டெயிலாக இல்லை, இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த குளுட்டமேட் அப்படின்றது நம்ம ரெகுலரா சாப்பிட்ற நேச்சுரல் ஐட்டங்கள்லயே நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளியில இருக்கு, சீஸ்ல இருக்கு, மஷ்ரூம்ல இருக்கு, மதர்ஸ் மில்க், ஸோ தாய்ப்பால் இருக்கு இல்லைங்களா, அதுலேயுமே இந்த குளுட்டமேட் இருக்கு. ஸோ இந்த குளுட்டமேட்ன்றது கெடுதலே கிடையாது. அதே மாதிரி இந்த சோடியமும் குளுட்டமேட்டும் சேர்ந்து
ஒரு காம்பவுண்டா வர்றது. உமாமின்றது ஒரு டேஸ்டாவே வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அது கெடுதலே இல்லை. இங்கே தான் வந்து இன்னொரு அப்படி ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா, எந்த ஒரு பொருளுமே அளவுக்கு மீறி அதை சாப்பிட்டா வந்துட்டு அமிர்தமும் நஞ்சுன்றதை நம்ம சொல்லிடுவோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மோனோசோடியம் குளுட்டமேட்டு என்ன ஆச்சுன்றதுலாம் ரைட்டு. இப்போ இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1908 வாக்குல இந்த உமாமி டேஸ்ட்டு, இந்த குளுட்டமேட்ன்றது நல்லா இருக்கே, நம்ம அதை தனியாக உருவி அதை ஒரு ஒரு ரெசிபியாவோ அல்லது அதை ஒரு சின்ன ஒரு மசாலா மாதிரி நம்ம வந்து ஏதாவது பண்ணலாமே, அது தனியாக இருந்தால் எல்லா ஃபுட்டும் நம்ம ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேர் ஏதோ வந்துட்டு இக்கட கிருனேவா சம்திங் அந்த மாதிரி ஏதோ வரும், ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட். ஸோ அவர் சில பல வித்தைகள்லாம் பண்ணி, சில பல நூடுலோட ப்ராத்தெல்லாம் வந்துட்டு ஏதோ பண்ணி லைட்டாக குக் பண்ணி ஏதோ பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த வந்து அங்கேருந்து உருவி இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அது வந்து சந்தைப்படுத்தப்படுது. ஸோ இன்ன வரைக்கும் பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மித்து, இந்த கெடுதல் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு காலப்போக்கில் இன்னைக்கு பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை. பட் இருந்தாலுமே நம்ம ஊர் சைடுகளில் நிறையா பக்கம் இன்னுமே இந்த அஜினமோட்டோனா ரொம்ப கெடுதல்னு அந்த பேச்சு வந்து போயிட்டே தான் இருக்குது. இப்போ திருப்பி நான் வரேன். ஸோ இப்போ இந்த மோனோசோடியம் குளுட்டமேட்ன்றது கெடுதல் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, லைக் மிளகா பொடி கெடுதல் இல்லையா, ஸோ கரம் மசாலா கெடுதல் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேட்குற மாதிரி. ஆமாம், அளவுக்கு அதிகமாக போட்டால் அதுவுமே கெடுதல் தான், ஏதாவது சைடு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் எதுவுமே அளவாக துணோடு அப்படியே ஒரு ஃப்ளேவருக்கு லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு ரிசர்ச்லேயே ஆகட்டும் எதுவுமே வந்துட்டு இது கெடுதல், இதை சாப்பிட்டா உடம்புக்கு வந்துட்டு நல்லது கிடையாது, இதை சாப்பிட்டா பிரெயின் டெட் ஆகிடும், இதை சாப்பிட்டா வயிறுலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணும், தலைவலி வரும்னு சொல்லிட்டு நிறையா அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை. ஒருவேளை நான் கூட தவறாக இருக்கலாம். நீங்கள் ஏதாவது அப்படி இதை சாப்பிட்டு அப்படி தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் இருந்தால் எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து சொல்லுங்கள், நம்ம திருத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் 1968 வாக்கில் வந்துட்டு நிறைய ரூமர்ஸ் இதை வந்துட்டு இந்த எம்எஸ்டியை எலிக்கு வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அப்போ எலிக்கு வந்து ஒரு மாதிரி பிரெயின்லாம் ரொம்ப வந்துட்டு பிரச்சனையாச்சு, உடம்புகள் நிறையா பிரச்சனைலாம் வந்துச்சு. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற குளுட்டமேட்டே நிறையா அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி பிரச்சனைலாம் வந்துன்னு சொன்னாங்க. பட் ஆனால் எதுக்குமே வந்து ப்ராப்பராக ப்ரூஃப் இல்லை. அதே மாதிரி உடம்புல இருக்கிற குளுட்டமேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இதை லைட்டாக போட்டு சாப்பிட்றதுலையும் வந்துட்டு எந்த ஒரு டேரக்ட் இதுவுமே இல்லை. அதே மாதிரி இது பிரெயினில் போய் பிரச்சனை பண்ணுறதுலாம் சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம சாப்பிட்ற அளவு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து பிரெயின்குள்ளேயே வந்து பெருசாக வந்துட்டு போய் ரொம்ப ஒரு 0.1% மட்டும் தான் போகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா எந்த ஆங்கிள்லையுமே இது தப்பு அப்படின்னு, இது சாப்பிட்டா கெடுதல், இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்துட்டு ப்ரூவ் பண்ணப்படலை. இதுதான் வந்துட்டு நெசம். ஸோ யா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இந்த மோனோசோடியம் குளுட்டமேட்டு அமினோ என்னது அஜினோமோட்டோ. ஸோ இப்போது ஃபைனலாக ஒரு வார்னிங்னு சொல்லலாமா, அல்லது ஒரு வார்னிங் கூட வச்சுக்கோங்களேன். இந்த எம்எஸ்சின்றது ஒரு சாப்பிட்றது தகுந்தக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் எங்கே பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அது எந்த கம்பெனி ப்ராடக்டை வாங்கி சாப்பிட்றீங்கிறதுல தெளிவாக இருங்க. ஏன்னா எம்எஸ்சி இந்த இதை வந்துட்டு உற்பத்தி பண்ணுற எல்லா கம்பெனிஸுமே நல்ல கம்பெனியா, ஸ்டாண்டர்டாக இருக்கா, தரமாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே தான் மேபி அந்த டிஃப்ரென்ஸ் வரலாம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மிளகாத்தூளே எடுத்துக்கோங்களேன். மிளகாத்தூளே நிறைய கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஆச்சி, சக்தி, எவரெஸ்ட், அதுன்னு நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அதில் மேபி சில லோக்கல் கம்பெனிஸோ இல்லை சில ப்ராப்பராக அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணாத கம்பெனிஸ் சில பேர் இருக்கலாம். ஸோ அப்படி ஏன்னா கம்பெனிகளில் வாங்கி இந்த எம்எஸ்சி சாப்பிடும்போது மேபி பின்விளைகள் ஆப்வியஸாக வந்துட்டு எந்த இதெல்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வித் இந்த வீடியோவை முடிச்சுக்கணும் அப்படின்னா, எப்பயாவது அல்லது வாரத்துக்கு ஒரு நாள்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட லைட்டாக எம்எஸ்சியை உங்கள் உணவுகள் வந்து சேர்க்கறதுல எந்த ஒரு கெடுதலும் இல்லை அப்படின்றது தான் நான் செஞ்ச ரிசர்ச்சில், ப்ளஸ் இது வரைக்கும் செஞ்ச ரிசர்ச்சஸ்லையும் வந்த ஒரு ப்ரூவன் ஃபேக்டரு. ஸோ ஆகையால் இந்த ஒரு மித்து, இந்த பயப்படுறதை வந்து மேபி இனிமேல் குறைச்சிக்கலாம். அகைன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது எந்த கம்பெனி, அது வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றதுல மேபி நம்ம பயப்படலாம். ஸோ அது தப்பு இல்லை. ஸோ வித் திஸ் ஐ எண்ட் திஸ் வீடியோ அப். ஸோ அஜினோமோட்டோ திருப்பி அதுக்கே வரலாம். சரி, ஓகே.